இதுக்குள்ள என்னென்னலாம் பேசுறாங்க. ஏப்பா அப்பா ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசுறாரு, மகன் உதயநிதி ஒரு பக்கம் பேசுறாரு, உதயநிதியோட அத்தை கனிமொழி ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆளாளுக்கு பேசுறாங்க. ஐயா யார் வேணாலும் எது வேணாலும் பேசட்டும், ஆனா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இதோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இறுதி தேர்தல் என்று மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க. யாரு அந்த குடும்பத்துல தவிர்த்து வேற எவராவது பேச முடியுமா? அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன் துரைமுருகன் இருக்காரு, இந்த ஏவாவேல் இருக்காரு, திரு நேரு இருக்காரு, அவெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சாங்களா? அதுதாங்க கருணாநிதி குடும்பம். அதோட ரத்தமே அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது. வாரிசுகள்லாம் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வாரிசுகள் தான் ஆட்சிக்கு வர முடியும், அந்த கட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். வேற எவரையும் விட மாட்டாங்க. ஆக வாரிசு அரசியல் நாட்டுக்கு தேவையா? குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு இந்த தேர்தலில் முற்றுப்புள்ளி வைப்பீங்களா?